Hi friends, welcome to Lalita's News. இன்னைக்கு இந்த ஹையர் ஃப்ரிட்ஜ் நான் எத்தனை வருஷமா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உள்ள ஆர்கனைஸ் எப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான். உள்ள வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து என்னன்னா நான் கொஞ்சம் இஞ்சி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இஞ்சி டீல அப்பப்போ தேவைப்படும் இல்லையா, அதுக்காக இஞ்சி துருவி போட்டுப்பேன், அதுக்காக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மில்லட் ரைஸ் நான் பண்ணேன் அன்றைக்கி, சாம்பார் ரைஸ், அதில் பேலன்ஸ் வச்சுருக்கேன். நான் வண்டு பூச்சி வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பேக்கெட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த யோகாட் ஒன்று வாங்கினேன், அது உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தைகள் யாராவது வந்தால் பார்த்துட்டு கிட்கேட்டும் ஒரு குட்டேவும் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி பழம், இதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் பாஞ்சி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, நெக்ஸ்ட் மஞ்சள் வந்தானா சுமங்கலிகள் அவளுக்கு மஞ்சள் வச்சு கொடுக்கறதுக்காக மஞ்சள் எப்போதும் வாங்கி வச்சுருவேன். அப்புறம் இந்த புளியோதரை பொடி பண்ணோம் இல்லையா, அதோட பொடி இது. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் பேக் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக பேக்கிங் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். கேக்லாம் பண்ணுவா என் பொண்ணு வந்தானா, அதனால் பேக்கிங் பவுடர் வாங்கினா இல்லையா, அது பேலன்ஸ் வச்சுருக்கா. இதுவும் சேம் பேக்கிங் பவுடர் தான். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கோவக்காயும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டிஷ்யூஸ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா அப்படியே இருக்கும், அதுக்கு தான். அப்புறம் இதில் வந்து பச்சை வேர்க்கடலை சட்னிக்கெலாம் வறுத்து சட்னி பண்ணிக்கலாம். அப்புறம் புளியோதரைக்கு இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் காலிஃப்ளவர், கேரட், ஒரு லெமன் எக்ஸ்ட்ரா இருந்தது அதில் போட முடியல, அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு. இதில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்காக நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் இருந்தது, அதையும் இதில் வச்சுருக்கேன். ஒரு பாதி வாழைக்காய் கறி பண்ணிவிட்டு பேலன்ஸு. அப்புறம் வெண்டைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தது, இதில் கொஞ்சம் பச்சை மிளகா வெண்டைக்காய் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சவுச்சவும் 2 வெள்ளரி பிஞ்சு. இந்த ஷெல்ஃபில் இதான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு. இதில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலையை நல்லா நிழல்லையே உணர்த்தி காய வச்சு ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ரசத்துக்கு குழம்புக்கெலாம் போடுறதுக்கு. அப்புறம் இது மில்க் மிஸ்ட் பட்டர், இது வந்து அன்சால்டட் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சுவாமி நைவேத்தியத்துக்கு பேரிச்சம்பழம். அப்புறம் இதில் எப்போதுமே நாங்கள் பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இது வந்து தனியா பவுடர், தனியா பொடி. இதில் கொஞ்சம் தக்காளி இருந்தது மீதி, அதை இதில் போட்டு வச்சுருக்கேன். காற்றுலேயே பண்ண வெந்தய மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. தேங்காய் பீஸாக கட் பண்ணினது தெரியுதுல. அப்புறம் தயிர், 20 பாக்ஸ் தயிர், தயிர்
அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது குருமாக்கெலாம் போடுறதுக்கு, வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ணால் அதுக்காக. அப்புறம் இது வந்து இழக்கோலம் போடுறதுக்காக நான் மாவு ரெடி பண்ணி காய வச்சு, வெயில் காலம் இல்லையா, அதனால் நல்லா காய வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டுருக்கேன். எப்போ வேணுமோ அதை நினச்சி கோலம் போட்டுப்பேன் சுவாமிக்கு. அப்புறம் இது வந்து கடலை மாவு. திடீர்னு யாராலும் வந்துட்டானா கொஞ்சம் பஜ்ஜியோ ஏதோ போடுறதுக்காக கொஞ்சம் கடலை மாவு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருவேன். ஓப்பன் பண்ணாத பாக்ஸு பேக்கெட் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இது ஓப்பன் பண்ணுறதுனால வண்டு வந்துடும் சொல்லி இதில் போட்டு வச்சுருக்கேன். லைட் போயிடுது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபுல்லாக பூ, இதில் ஃபுல்லாக பூ வாங்கி வச்சுருக்கேன் சுவாமிக்காக. லோட்டஸ், தாமரைப்பூ ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ட்ராபெரி, இன்னும் கொஞ்சம் டெய்லி பூ. அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ். இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி இதில் போட்டு வச்சுருக்கேன், பழுக்கட்டும்னு. அவ்வளோதான், இந்த இதில் அதான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் மாத்திரையே பூத்த கனகாமரம் கட்டினது, அதனால் நாளைக்கு தலையில் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கட்டிட்டு உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சள், யாரானு வந்தானா பாக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு தட்டுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் அவரைக்காய் இருந்தது, அதில் பத்தலை, அதனால் அவரைக்காய் அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு வாழைக்காய், பீட்ரூட், இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கா, அதனால் இதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பூ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னா, இதில் ஃபுல்லாக மூலிகைகள் தான் வச்சுருக்கேன். துளசி கர்பல், இது வந்து சித்தரத்தை, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் லவங்கப்பட்டை, இதெல்லாம் வந்து ஒரு சூப் ஏதாவது வைக்கணும்னா அதுக்காக முருங்கை இலை இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். குல்குந்து இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். ஏதாவது ஒரு சூப் ஏதாவது பண்ணணுன்னா அதுக்காக எடுத்து அர்ஜென்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக தான். நெக்ஸ்ட் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஃபுல்லாக என்னென்னா வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு ஊறுகாய்க்காக, வெந்தய மாங்காய் ஊறுகாய்க்காக பொடிச்சு வச்சுருக்கேன். பங்கஜ கஸ்தூரி இருக்கு இல்லையா, அது வந்து வாங்கும் போது அந்த 4 பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் அழகாக இருக்கேன்னு சொல்லி நான் இதில் இந்த மாதிரி திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த ஃப்ரிட்ஜுக்கு செட் ஆகிடுது கரெக்டாக ஹைட்டுக்கு. அதனால் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி முந்திரி, திராட்சை சுவாமி நேவேத்தியத்துக்காக டக்குன்னு எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு, பாதாம், அப்புறம் கல்கண்டு, இந்த பாக்ஸில் ஒரு கொஞ்சம் எள்ளு, அப்புறம் இது வந்து கேசரி நான் பண்ணும்போது பவுடர் வேணும் இல்லையா, அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ராஜ்மா, குருமாலாம் வைக்கிறதுக்கு ராஜ்மா கூட்டு குருமாலெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும் பண்ணால், அதுக்காக இது வச்சுருக்கேன். போட்டுட்டு ஓப்பன் பண்ணதுனால இந்த பாக்ஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வண்டு பிடிச்சிமோ பூச்சி பிடிச்சிமோன்னு. தனியாவும் நல்லா காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். குழம்புக்கெல்லாம் வேணும் இல்லையா, அரைச்சி விட்ட குழம்புலாம் வைப்போம் அதுக்காக. இது வந்து ரோஸ் வாட்டர், ஓமம் வந்து எப்பயாவது ஜீரணம் ஆகலைன்னா இந்த மாதிரி ஓம வாட்டர் போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் மிளகு பொடி, இது கெச்சப் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஏதாவது இந்த ப்ரெட்டில் ஏதாவது போட்டு சாப்பிட்ணுன்னா வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கசூரி மேத்தி, இது வந்து இந்த இதிலெல்லாம் போடுவோம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம் இல்லையா, அது மேலே போடுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து கசகசா குருமாக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பிஸ்தா ஷெல்லோடு இருக்குது. சுவாமிக்கு நேவேத்தியத்துக்கு இதை உடச்சிட்டு எடுத்து சுவாமிக்கு நேவேத்தியத்துக்காக வச்சுருக்கேன். பாயசத்துக்கெலாம் கூட போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து குங்குமப்பூ வாங்கி வச்சுருக்கேன் சுவாமிக்கு. அப்புறம் இது வந்து தீபாவளி லேகிய மருந்து பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து சூரணம், இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூரணம்லாம்.
அதை அதிமதுரம் இதெல்லாம் நல்லா டைஜஸ்டிவ்க்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். அதிமதுரம் இதெல்லாம் டேப்லெட்ஸ் மாதிரி போட்டுல நல்லது. அப்புறம் இதில் வந்து கிராம்பு, சித்திரத்தை இதெல்லாம் தான் வச்சுட்டுருக்கேன். இது வந்து கோல்டுலாம் வந்ததுன்னா வச்சுக்கலாம், போட்டு கஷாயம் போட்டு குடித்தா நல்லது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, யாராவது வந்தாங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கு, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டானா வெத்தலை பாக்கு போட்டுக்க நான் மாற்றுக்கு வரவா யாராவது கேட்பா, அதனால் அதை வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னன்னு பார்க்கணும். இது வந்து மணத்தக்காளிக்காய் வெத்தல் வத்தக்குழம்புக்கு. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு பொரியல் பண்ணும் போது அது மேலே போட்டால் காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா ஒரு பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன், குருமாக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம். நெக்ஸ்ட்டு சுண்டைக்காய் வத்தல், வேப்பம்பூ பொடி, வேப்பம்பூ, சுண்டைக்காய் வத்தல். நெக்ஸ்ட்டு ஆப்பசோடா வந்து இந்த கிளாத்லாம் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். அது இந்த அடுப்புக்கிட்டலாம் துவைக்கிறதுக்காக அந்த எண்ணெய் முழுக்கு இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ஆப்பசோடா யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு டபுள் பீன்ஸை ஊற வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. அதனால் அது சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்தது இந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து சோம்பு, பட்டை இதெல்லாம் வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆம்ச்சூர் பவுடர். இந்த ஆம்ச்சூர் பவுடர் வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக இது தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பாவ் பாஜி இதெல்லாம் என் பொண்ணு வந்தால் பண்ணி கொடுப்பா எனக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் வரும்போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ட்ரை ஜிஞ்சர், தொண்டை ஒரு மாதிரி கரன்னு இருந்தால் ட்ரை ஜிஞ்சரில் கொஞ்சம் தேன் விட்டு குடித்தா ரொம்ப நல்லது. அதுக்கு சூப் வைக்கும்போது இந்த கார்ன் பவுடர் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் இருக்குது, இதில் வேறு ஒன்றும் இல்லை. சாட் மசாலா, பானிபூரிக்கு இதுக்கெல்லாம் போடுவேன் சாட் மசாலா, நல்லாயிருக்கும். அதுதான் இது ஃபுல்லாக இதுதான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது பார்ப்போம். இதில் வந்து மசாலாஸ் ஃபுல்லாக பிரியாணி மசாலாஸ், அன்னாச்சி பூ, கிராம்பு, கடல் பாசி, அப்புறம் அந்த பே லீஃபு, பட்டை, லவங்கம் இதுதான் வச்சுருக்கேன். இதில் என்னன்னு பார்ப்போம். இதில் ஃபுல்லாக வால்நட்ஸு, பிஸ்தா, அப்புறம் வால்நட்ஸ் பண்ணுவோம், அப்புறம் திராட்சை, இந்த மாதிரி சுவாமி நெய்வேத்தியத்துக்காக நிறையா வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் 2 வாயில் போட்டுக்குவோம். அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை. அப்புறம் இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது, ஏலக்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது, பிரித்து போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சிப்ஸு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு வந்து சேமியா உப்புமா பண்ணினேன், இது பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக சிப்ஸு, அது வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும், அப்பளம் மாதிரி தான் இருக்கும். அது வடம், அதை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து க்ரீன் ஃப்ரோசன் பட்டாணி, அது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஏன்னா வெளியில் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அவள் உப்புமா பண்ணிக்கலாம். அவளில் இது வந்து வெல்லம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், ஊற வச்சுட்டு. அதுக்காக சுவாமி நைவேத்தியத்துக்காக வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் என்னோடய ஃப்ரிட்ஜில். இப்படியே நான் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன். இது வாங்கி எப்படியும் 10 இயர்ஸ் ஆகிடுது. நல்லா உழைக்கிறது எனக்கு. இந்த மாதிரி ஓவர் லோடு போடாமல் கம்மியாக லோடு வச்சு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா எத்தனை வருஷம் வேணால் இருக்கும். நம்மளும் அதே மாதிரி
வெயிட் கொடுக்காம இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் வரும்போது பார்த்து அந்த ஸ்டெபிளைசர் பார்த்து, ஸ்டெபிளைசர் இருக்கு இல்லையா, ஸ்டெபிளைசர் வச்சுக்கணும். ஸ்டெபிளைசர் இல்லைன்னா ஹை வேல்யூ வந்து இந்த மாதிரி போயிடும் ஃப்ரிட்ஜு, அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து என் பொண்ணு மால்தீவ்ஸ் போகும்போது அப்போ இது வாங்கின்னு வந்தா. அதுக்கப்புறம் இதுவும் அங்கே தான் வாங்கினேன், இது வந்து தாய்லாந்து. அதுக்கப்புறம் இதுவும் மால்தீவ்ஸ் போகும்போது வாங்கிட்டு வந்தா. இதுதான் எங்காத்து ஃப்ரிட்ஜு, இப்படி தான் நான் வச்சுட்டுருக்கேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.